அமுதரசன், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள், அதாவது பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதினு உங்கள் கட்சிக்கான 3 பெரும் தலைவர்கள், தற்பொழுது முதலமைச்சருடைய பணிகள் அப்படின்னு கொள்கை ரீதியாக அந்த கட்சியுடைய வரலாறு மிக நீண்ட வரலாறு. இந்த புள்ளியில் தற்பொழுது கிட்டத்தட்ட திராவிடம் 4.0வாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். இந்த புள்ளியில் அவருடைய பணிகள், அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி கட்சி ரீதியாக கொள்கையை எப்படி வழி நடத்துகிறார்னு பார்க்குறீங்க தொண்டர்கள்? உள்ளபடியே இன்றைக்கி ஒரு மகிழ்வான நாள். தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் எங்களுடைய இளைஞரணி செயலாளருக்கு பிறந்த நாள். அவருடைய வாழ்த்துக்கள் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். உள்ளபடியே கொள்கை உணர்வாளர்களுக்கும் அதே போல் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் ஒரு மகிழ்வான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அவருடைய தலைமை அப்படிங்கிறதும் அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறதும் இயல்பான அரசியல், ஒரு இயல்பான அரசியல் கட்டமைப்புக்குள்ளார நீங்கள் வைக்க முடியாது. அதை தாண்டி ஒரு கொள்கை உணர்வோட இந்த புதிதாக இயக்கத்துக்குள்ளார வர்றவங்க, கட்சிக்குள்ளார வரக்கூடிய இளைஞர்களுக்கும் கொள்கை ரீதியான புரிதல் இருக்கணும், அரசியல் தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடக்க முதலே அவர் அரசியல் பயணத்தை தொடங்கினதிலிருந்து, இன்னும் குறிப்பாக இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து முழுவதுமாக பயிற்சி பாசறை கூட்டங்களை தொடங்கினாங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையும் தொகுதிகளையும் ஏறக்குறைய 234 தொகுதிகளை இலக்கு வைத்து 280 இடங்களில் இந்த கொள்கை பயிற்சி பாசறை கூட்டங்களை நடத்தினாங்க. இன்னும் ரொம்ப எனக்குலாம் ரொம்ப மகிழ்வான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு மொமெண்ட் எதுவாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த இருசக்கர வாகன பேரணி ஒன்று தொடங்கினாங்க கன்னியாகுமரியிலிருந்து. அப்படி தொடங்கும் பொழுது எங்களோட இளைஞரணி செயலாளர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறாரு. கோட்சே தூக்கிலிடப்பட்ட அந்த நாளில் கோட்சேவினுடைய பேரன்களுக்கு எதிராக பெரியாரினுடைய பேரன்கள் களம் காண்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதே போல சனாதனம் குறித்து அவர் கருத்து தெரிவித்த பொழுதும், இந்தியா முழுவதும் எதிர்ப்பு வந்த போது கூட அந்த கோட்பாட்டை நான் எதிர்க்கிறதுல இருந்து நான் பின்வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அதே போல சொன்னாங்க. அப்போ நீங்க பயிற்சி பாசறை கூட்டங்கள் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் நடத்தினதுல இருந்து, அதை தொடர்ந்து அவருடைய கருத்துக்கள் இருந்து பின்வாங்காததுல இருந்து இன்றைக்கு புதிதாக இயக்கத்திற்குள்ளார கொள்கை அரசியல் புரிதலோடு இளைஞர்கள் தேவை அப்படிங்கிறதுக்காக இளம் பேச்சாளர்களை ஒரு 184 பேரை அடையாளம் கண்டு இயக்கத்திற்கு ஒப்படைத்தது வரைக்கும் அவருடைய பணி அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லையும் நூலகங்கள், தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களையும் கருத்தியல் பயிற்சி பாசறை கூட்டங்கள் இப்படின்னு அரசியல் அப்படிங்கிறது கொள்கை அடித்தளமாக கொண்டது. அந்த கொள்கை புரிதல் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தொடர்ந்து எடுத்திருக்கக்கூடிய எல்லா முயற்சிகள், அரசியல் முன்னெடுப்புகள்லையும் இந்த புரிதலும் அடித்தளமும் மிக தெளிவாக கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக சொல்லலாம். ஆனால் வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுல்ல, அவருடைய செயல்பாடுகள், அவர் சட்டமன்ற உறுப்பினரானது, அதற்கப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சரானது, அதன் பிறகு இன்றைக்கு துணை முதலமைச்சரானதுன்னு அப்படி ஒவ்வொரு கட்டமாக பார்க்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகள் அரசியலாக, அதாவது அரசியல் அப்படிங்கிற இடத்துல இருந்து வாரிசு அரசியல்னு எதிர்கட்சிகள் வைக்கிற இந்த விமர்சனத்தோட பார்க்கிறதா, இல்ல அவர் அதை கடந்து வந்து விட்டார், அதில் கொள்கை அரசியல் சார்ந்து அவர் நிற்கிறார், அல்லது மக்கள் அவரை ஏத்துக்கிட்டதுனால தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், ஆனால் மக்களிடம் அவருக்கான வரவேற்பு அதீதமா இருக்கு, அதனால அவர் கொள்கை ரீதியா நின்னுட்டாரு அப்படின்னு பார்க்கிறதா? எதிர்கட்சிகள் ஆனால் வாரிசு அரசியல்னு ஒற்றை பிம்பத்தில் அடக்குகிறார்களே அவரை. வாரிசு அரசியல் அப்படிங்கிறதுக்கான அந்த விமர்சனத்துக்கு தமிழ்நாட்டு மக்களே அதற்கு வெயிட்டேஜ் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தான் தேர்தல் நின்றாரு. இன்னைக்கு துணை முதல்வர் வரைக்கும் வந்திருக்காங்க. நான் ஒரு இடைமறிப்பில்லாத ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொடுங்க. என்னன்னா, நீங்க 3 காலமா பிரிச்சுக்கங்க. திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திக, திமுக, அண்ணா திமுக. இப்போ தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகுதான் இந்தியாவினுடைய இரும்பு மங்கையாக இருக்கக்கூடிய அன்னை மணியம்மையார தலைமை பொறுப்புக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. அன்னை மணியம்மையார் என்ன பண்றாங்க, அவங்க இருக்கும் பொழுது திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்பார் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. 2019 திராவிடர் கழக மாநாட்டில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் என்ன சொல்றாரு, எனக்கு பின்னாடி இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியது யார் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கவிஞர் கலி பூங்குன்றன் அப்படிங்கிறத அடையாளம் காட்டுறாங்க. இது ஒரு திராவிடர் கழகத்தில் வந்துட்டு இருக்குது. நீங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாவின் பிறகு தலைவர் கலைஞர், கலைஞரோட இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர்
இன்றைக்கு தலைவர் எங்களுடைய தளபதி அடுத்த இளம் தலைவர் அவர்களை அடையாளம் கண்டு இன்னைக்கு தொண்டர்களாலும் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. அதிமுகவை எடுத்துக்கங்க, எம்ஜிஆர் அவர்கள் மறைகிறாங்க, அதன் பிறகு கட்சி பிளவுபடுது, ஜே அணி ஜானின்னு போறாங்க, அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வராங்க, அவர்கள் மறைகிறாங்க, அதன் பிறகு மறுபடி இத்தனை ஒரு பிளவு நடந்திருக்குது. ஒருவேளை திரு எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அவர்கள் உயிரோட இருக்கும் பொழுது இவங்க தான் தலைமை பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு ஒரு அடையாளம் காட்டியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு சிக்கல் வந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனாங்க, இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. அப்படி இருந்த பொழுதும் கூட இவ்வளவு சர்ச்சைகள் ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்த இடத்துல இவரை வச்சு பார்க்க முடியல அப்படிங்கிறது ஒரு காரணம். அதே போல மாற்று ஆப்ஷனா நீங்க சசிகலா அவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இல்ல வேற யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்க யாரை எடுக்கலாம், ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுதான் அந்த ஃபார்முலாவை அப்படியே இன்னொரு கட்சியை அடாப்ட் பண்ணி இருக்கும்போது அடுத்த லீடரை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அதை அப்படியே வந்து வார்த்துக்கணும் அப்படின்னு எதுவும் இல்ல. அது கிடையாது. எம்ஜிஆர் வந்து அண்ணாயிசம் பேசினார், அப்ப அண்ணாவுடைய கொள்கைகள் அங்க தேவைப்பட்டுச்சுன்னு. இன்னைக்கும் அதிமுக அண்ணாவுடைய கொள்கையில அவங்க சில இருமொழி கொள்கையாகட்டும் இங்க தமிழ்நாடுடைய உரிமை சார்ந்த பல இடங்கள்ல நின்று இருக்காங்க, அதனால முற்றிலும் விலகிட்டாங்க அப்படிங்கிற வைக்க முடியாது. ஆனால் வாரிசுன்னு காமிக்கும் போது திமுக மீது வைக்கக்கூடியது குடும்ப வாரிசு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாரு வேணாலும் எங்க கட்சியில வந்து தலைவராகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விமர்சனத்திற்கு என்ன பதில் இருக்கிறது? அதாவது திமுகவிற்குள் எதிர்ப்பு இல்லை என்றாலும் இந்த விமர்சனம் உங்க மேல வைக்கப்படுது. இல்ல அதுதான் அதாவது கொள்கை அந்த இப்ப அண்ணா எம்ஜிஆர் அண்ணா கொள்கையை பேசினாரு, பெரியாரை தாங்கி பிடிச்சாங்க, ஜெயலலிதா அவர்கள் அதே மாதிரி அந்த கொள்கைகளை பின்பற்றினாங்கன்னா இருந்தாலுமே கூட இன்றைக்கு அந்த கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு இல்ல ஒரு இயக்கம் அப்படின்னா தொடர்ந்து இயங்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி அம்மா வந்தாங்க, அப்ப ஜானகியை நீங்க வந்து வாரிசு அரசியல சேர்த்துக்கல. அப்ப ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க, ஜெயலலிதா அவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த விமர்சனத்துக்குள்ளாரே கூட வரல. ஜானகி வந்தாங்க, ஜெயலலிதா வந்தாங்க, அதன் பிறகு சசிகலா எனக்கு ரைட் ராயல் இருக்குதுன்னு பேசுறாங்க, இதெல்லாம் எதுக்குள்ளார வரும் அதெல்லாம் கூட பேச வேண்டாம். இந்தியா முழுவதும் நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக முன்னிறுத்திய அந்த வேட்பாளர்கள அந்த கேண்டிடேட்ஸ்ல 27.2% பேர் வந்து வாரிசுகள் தான் இப்பவும் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு வாரிசு அப்படின்னா முலாயம் வராரு, லல்லு வராரு, கலைஞரினுடைய குடும்பம் வருது. இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர்களினுடைய அரசியல் களத்தை மட்டும் நீங்க வாரிசுன்னு குறி வைக்கிறீங்க. உயர்ஜாதி குடும்பம் நீங்க தீக்ஷித் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, ஷிண்டேக்கல் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, பட்நாயக் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. அப்ப இதை வந்து எப்படி எந்த புள்ளிகள் எடுத்துக்கிறது? அப்போ வாரிசு அரசியல் அப்படிங்கிறது இவங்க இன்னார் மட்டும்தான் வரணும், இந்த நாங்க படிப்பு கல்வி வேலை வாய்ப்புக்கே தகுதி திறமை தேவையில்லைங்கிறத அடிச்சு உடைச்சிட்டு வந்தோம். இப்ப அதே தகுதி திறமை நீங்க அரசியல்ல வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொண்டு வந்து வச்சா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மக்கள் களத்துல நிராகரிச்சிருக்கிறாங்க, அரசியல் களத்திலும் நாங்க அதை வந்து புறக்கணிக்கிறோம், அதை வந்து எதிர்க்கிறோம். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எந்த தலைவர்களாக இருந்தாலும் அரசியல் களத்துல வந்து நிக்கலாம் வெல்லலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நீதியா இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில இந்தியாவில் நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வரும் பொழுது திமுகவிலிருந்து வரக்கூடியவர்கள குறிப்பாக நீங்க பேசுறீங்க அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், பாஜக இன்னைக்கு அவங்களுடைய கேபினெட்ல பல வாரிசுகளுக்கு அவங்க வேற ஒரு காரணத்தை வைக்கிறாங்கன்னா அதற்குள்ளரையே போகல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுகவை நோக்கி குறி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இங்க கொள்கை அடுத்த அரை நூற்றாண்டு காலத்திற்கு எடுத்து செல்லப்படக்கூடாது. சனாதனமா சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசக்கூடிய தலைவர் இங்க இருக்கிறாங்க, அடுத்த தலைமுறை இங்க இருக்குது. பெரியார் அண்ணா கலைஞர் சமூக நீதி இந்த சுயமரியாதை இதை பற்றி பேசக்கூடிய அடுத்த தலைமுறை அரசியல் தலைவராக இங்க இருந்துட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன அந்த கோட் இருக்குல்ல, அவர் கன்னியாகுமரியில் அந்த இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி சொன்னது, இன்றைக்கு அந்த கொள்கை முழக்கம் பெரியாருடைய பேரன்களுடைய அந்த சித்தாந்த போர் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதற்கு உதயநிதி வந்து கண்டிப்பாக தேவைன்னு நினைக்கிறார். மிக உறுதியாக இன்றைக்கு இல்ல, அந்த கொள்கையினுடைய தேவை அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் அதிகமாக இருக்குது. இந்தியா முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய வேலையை நான் உதயநிதி செய்துட்டு இருக்கிறார் அப்படிங்கறத நான் பார்க்கிறேன். சீனியர்ஸ் எல்லாம் போக போறாங்க, ஜூனியர்ஸ் எல்லாம் அப்படி சொல்லிட்டு சொன்னாரு. இந்தியாவிலேயே
சீனியர்ஸும் ஜூனியர்ஸும் சரிசமமாக ஒரு பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். நாங்கள் 70 வயசுக்கு மேலே சீனியாரிட்டிலாம் வந்துக்கணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை அதெல்லாம் பொருந்தாது அப்படின்னலாம் எங்கேயும் விதிகளை மாற்றவே இல்லை. எங்கள் கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு எல்லாமே மிக சரியாக நடந்துட்டு இருக்குது. அதையும் தாண்டி எங்களுடைய இளைஞரணி செயலாளருடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து அமைச்சர் பொறுப்புலேருந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கழக மாவட்டங்கள் அனைத்துமே தீர்மானம் போட்டு தலைவரை வலியுறுத்தி வற்புறுத்தி அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருந்திருக்கோம். அதையும் தாண்டி இன்னொன்று முதலமைச்சர் அலைய முடியாதுன்னு சொன்னாங்க. துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் போனார்னா அதை விட வேகமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எல்லா மாவட்டங்களையும் கள ஆய்வுக்கு போயிட்டு இருக்கிறார் அப்படிங்கறதையும் நான் பதிவு செய்யணும். கட்சி கொள்கை ஆட்சி துணை முதலமைச்சர் உதயநிதி முன்னால் உள்ள சவால்கள் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம்.